ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 7th Sense தமிழ். நம்மள இந்த வீடியோவில் கவுண்டர் பார்க்க போகிறோம். சரிங்களா? கவுண்டர் டிசைன் எப்படி பண்ண போகிறோன்றது ஃபஸ்ட்டு. கவுண்டர் இஸ் ஏ ரிஜிஸ்டர் கேப்பபிள் ஆஃப் கவுண்டிங் நம்பர் ஆஃப் கிளாக் பல்ஸ் அரைவிங் அட் த இன்புட். ஓகேங்களா? கவுண்டர்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒன் டைப் ஆஃப் ரிஜிஸ்டரு. இது என்ன பண்ணுதுன்னா, நம்பர் ஆஃப் கிளாக் பல்ஸ் இன்புட்டில் எவ்வளோ ரிசீவ் ஆகுதோ அதை கவுண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று அசிங்க்ரனஸ் கவுண்டர், அதுக்கு இன்னொரு பேர் ரிப்பிள் கவுண்டர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சிங்க்ரனஸ் கவுண்டர். சரிங்களா? பேஸ்ட் ஆன் கிளாக்கை பொறுத்து தான் இதனோட டைப்ஸ் வேரி ஆகும். ஓகேங்களா? டைப்ஸ் ஒன்று அசிங்க்ரனஸ் கவுண்டர், இன்னொன்று சிங்க்ரனஸ் கவுண்டர். ஃபஸ்ட் நம்ம அசிங்க்ரனஸ் கவுண்டரில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? அந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் வர ஸ்டெப்ஸ், டிசைன் ப்ரொசீஜர் பார்க்கணும். சரிங்களா? டிசைன் ஆஃப் அசிங்க்ரனஸ் கவுண்டர் ஆர் ரிப்பிள் கவுண்டர்னு சொல்லி எக்ஸாம்பிள் எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் டெட்டர்மைன் நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். சரிங்களா? நம்ம கொஸ்டினில் எத்தனை ஃப்ளிப் ஃப்ளாப் தேவைப்படும்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து சூஸ் த டைப் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் டு பி யூஸ்டு, இதுவுமே இருக்கணும். நெக்ஸ்ட் ரைட் த ட்ரூத் டேபிள் ஃபார் த கவுண்டர். ஓகேங்களா? ட்ரூத் டேபிளோட கவுண்டரோட ட்ரூத் டேபிள் ட்ரா பண்ணணும். அதுக்கு அடுத்தது ரீசெட் லாஜிக். ரீசெட்ன்றது கிளியர் ஸ்க்ரீனோட லாஜிக் கேஎம்எஃப் நம்ம டெரைவ் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபைனலாக நம்ம லாஜிக் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் இதில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த டிசைன் ப்ரொசீஜர் வச்சு பேஸ்ட் ஆன் ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? இதான் டிசைன் ஆஃப் பிசிடி ரிப்பிள் கவுண்டர் யூஸிங் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். சரிங்களா? அசிங்க்ரனஸ் கவுண்டருக்கு நமக்கு இன்னொரு பேர் ரிப்பிள் கவுண்டர்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அந்த பிசிடிக்கு இன்னொரு நேம் தான் டிகேட் கவுண்டர். எக்ஸாமில் டிகேட்னு சொல்லி கேட்கலாம். இந்த பிசிடின்றது பைனரி கோடட் டெசிமல். டோட்டலாக நம்ம என் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இதில் ஃபைன் பண்ணால் என்னோட வேல்யூ 10, 0 to 9ன்றது நமக்கு 10. டிட்டர்மைன் நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப். ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப் எத்தனை தேவைப்படுது நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் கண்டுபிடிக்க போகிறோம். பைனரி கோடட் டெசிமல் வேல்யூ 0 to 9. டோட்டல் நமக்கு 10. என்னோட வேல்யூ n = 10. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த n வேல்யூ தெரிஞ்சால் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். 2n > n. இந்த கொஸ்டின் நமக்கு கேட் எக்ஸாமில் நிறைய கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2n, இந்த ஸ்மால் nன்றது நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 10க்கு அதிகமாக இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளிப் ஃப்ளாப்பு. 2/4 போட்டால் நமக்கு 16 வரும். ஓகேங்களா? 2/3னா 8 தான் வரும். > இருக்கணும் ஃப்ளிப் ஃப்ளாப். அதனால் நம்ம நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் 4 ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின்லேயே யூஸிங் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதுவுமே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நமக்கு தேர்ட் ஸ்டெப் ட்ரூத் டேபிள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ட்ரூத் டேபிளில் ஃபஸ்ட்டு கிளாக்கு நான் ஏபிசிடின்னு 4 ஃப்ளிப் ஃப்ளாப் நாங்கள் எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த 4 ஃப்ளிப் ஃப்ளாப் ஏபிசிடின்னு எடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். XYZ, PQRST இப்படி வேணால் எடுத்துக்கலாம். என்னோடய அவுட்புட் லாஜிக் ஒயின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம 0 to 9ன்றதுனால நமக்கு 10 லாஜிக்கு. அதனோட சிம்பிள்ஸ் பைனரி வேல்யூஸ் எழுதியிருக்கோம். 0, 1, 10, 11, அடுத்து 100, 101 5 அப் டு நம்ம 9 வெளியே எழுத போகிறோம். 1001 வெளியே எழுத போகிறோம். இது வெளியுமே நமக்கு லாஜிக் அவுட்புட் 1 கிடைக்கும். இது வேலிட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க நமக்கு. ஓகேங்களா? என்னோடய ஸ்டேட்ஸ் நமக்கு வேலிட் ஸ்டேட். ஓகேங்களா? அந்த 9க்கு அப்புறம் நமக்கு வர ஸ்டேட்ஸ் எல்லாமே இன்வேலிட் ஸ்டேட்டு. நீங்கள் இதில் எக்ஸாமுக்கு ட்ராப் பண்ணாலும் சரி இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ட்ராப் பண்ணாலும் குட் தான். ஓகேங்களா? இது இன்வேலிட் ஸ்டேட்டு. 9க்கு அப்புறம் நமக்கு கிளாக் பல்ஸுமே இருக்காது. அதாவது லோ லாஜிக் வந்துடும். இந்த சிம்பிள் ஏரோ ஹை போட்டிருக்க பாருங்களா, இது லாஜிக் 1 டினோட் பண்ணும். ஓகேங்களா? நம்ம இப்போ ட்ரூத் டேபிள் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. கவுண்டரோட ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட் இதுக்கான கேஎம்எஃப் டெரைவ் பண்ண ரீசெட் லாஜிக் அவுட்புட் y நம்ம ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா? 0 to 9 இதுக்கான கேஎம்எஃப் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கான கேஎம்எஃப் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். டைரக்ட் ரீசெட் லாஜிக்கில் நமக்கு ஏபின்றது ஒரு சைடு இன்புட்டும் சிடி ஒரு சைடு எடுத்திருக்கேன். 0லேருந்து 9 வரையும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 1 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மீதி எல்லாமே நமக்கு இன்வேலிட் ஸ்டேட். அதனால் அது 0. ஃபஸ்ட் இது 8 ஒன்ஸாக குரூப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 8 ஒன்ஸாக நம்ம குரூப் பண்ணும்போது இதுக்கு கிடைக்கிற வேல்யூ நமக்கு பி பார் மட்டும் கிடைக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? பி பார் மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 ஒன்ஸ் சேர்த்து இங்கே இருக்கிற 2 ஒன்ஸ் சேர்த்து 4 நான் குரூப் பண்ணியிருக்கேன். இது எனக்கு கிடைச்ச வேல்யூ பி பார் சி பார். ஓகேங்களா? நமக்கு அவுட்புட் லாஜிக் அப்போ y = a பார் ப்ளஸ் பி பார் சி பார். இந்த வேல்யூ நமக்கு இங்கே பி காமனாக இருக்குது. பாருங்கள், பி பார் காமனாக இருக்குது. அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா சி பார் இது இடத்துல காமனாக இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ பி பார் சி பார் நமக்கு காமன். அதை எடுத்துடலாச்சு. நெக்ஸ்ட் இதிலிருந்து தான் நம்ம லாஜிக் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். லாஜிக் டயக்ராம் நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் நம்ம யூஸ் பண்ணது இங்கே 4 ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கான 4 ஃப்ளிப் ஃப்ளாப் டயக்ராம் தான் இது. ஃப்ளிப் ஃப்ளாப் ஏ, பி, சி. இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் டி. ஓகேங்களா? நான் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் ஜேகே யூஸ் பண்ணியிருக்கேன். JAKA. நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் எனக்கு நான் இங்கே டேபிளில் ஏபிசிடி நீங்கள் ரைட் டு லெஃப்ட் எடுத்துருக்கிறதுனால
நான் எங்கள் டயக்ராமும் ரைட் டு லெஃப்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்கள் ஒரு வேளை இங்கே வந்து லெஃப்ட் டு ரைட் இங்கே ABCDன்னு இப்படி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் லாஜிக் டயக்ராமும் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து A ஃப்ளிப் ஃப்ளாப்பு, இதில் B, இதில் C, இதில் D ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து என்னோடது ஏன்னு ரைட் டு லெஃப்ட்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, JA KA JB KB அதனோட B பார் அவுட்புட். ஓகேங்களா, நம்ம சின்க்ரனஸ் கவுண்டரில் அசின்க்ரனஸ் கவுண்டரில் கிளாக் பல்ஸ் வந்து ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் தான் இன்னொரு ஃப்ளிப் ஃப்ளாப்க்கான கிளாக்காக வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, அதை வந்து சின்க்ரனஸ் கவுண்டரோட ஒன் ஆஃப் த டெஃபினேஷன். ஓகேங்களா, ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் வந்து இந்த ஏவோட அவுட்புட் தான் நான் அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து நான் கிளாக் பல்ஸாக கொடுத்துருக்கேன். அடுத்து பியோட கிளாக் பல்ஸ் வந்து நான் சிக்கு வந்து கிளாக்காக கொடுத்துருக்கேன். அடுத்து சி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் தான் டிக்கு வந்து கிளாக் பல்ஸாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம டெரைவ் பண்ணது வந்து ரீசெட் லாஜிக் இது பேர். ஓகேங்களா, டெரைவ் ரீசெட் லாஜிக்ஸ் KMF வந்து நம்ம ரீசெட்டில் தான் வந்து இந்த CLRன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், கிளியர் ஸ்க்ரீன். ஓகேங்களா, இதெல்லாமே கிளியர் ஸ்க்ரீனு. இதை தான் நம்ம அவுட்புட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த PSTன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து ப்ரீசெட். PSTன்னு ப்ரீசெட்டு. செட்டோட வேல்யூ நமக்கு ஆல்வேஸ் வந்து 1. செட்டோட வேல்யூ வந்து 1. அதை வந்து நம்ம லாஜிக் 1ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், JA JB JC அப்புறமா JD இதெல்லாமே நம்மளோட லாஜிக் 1ஓட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எல்லாமே 1ஓட கனெக்ட் பண்ணி அதேமாதிரி நம்ம ப்ரீசெட் வேல்யூமே வந்து 1ஓட தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து KMFல கண்டுபிடிச்ச வந்து A பார் ப்ளஸ் B பார் C பார் இருக்கு இல்லையா, A பார் ப்ளஸ் B பார் C பார் இந்த வேல்யூ தான் நம்ம லாஜிக் டயக்ராமில் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். என்னோடய A பார் இங்கே இருக்குது பாருங்கள், இது என்னோட B பார். ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். A பார் தனி லைனு, இந்த B பார் C பார் தான் நம்மளோட அண்டு கேட். C பாரும் B பாரும் என்னோட ஒரு அண்டு கேட்டு. நெக்ஸ்ட் வந்து A பார் இருக்கு இல்லையா, இது தனியாக கொண்டு போயிட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆர் கேட். ஏன்னா நமக்கு வந்து அப்படி தான் நம்ம KMFல கண்டுபிடிச்சோம். B பார் C பார் ஒரு அண்டு கேட்லையும் A பார் இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஆர் கேட்டாக கொடுத்துருக்கேன். இந்த அவுட்புட் லாஜிக் தான் நமக்கு ரீசெட்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, மறக்காமல் ரீசெட்டில் 0வில் நம்ம இது கனெக்ட் பண்ணிடணும். கிளியர் ஸ்க்ரீன் தான் நம்மளோட ரீசெட் வேல்யூ. ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு சம்ஸ் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.